Hi India Glitz viewers. The movie Kedi Billa Killadi Ranga movie is running so successfully everywhere. I'm really happy with the audience reaction, the reviews coming out. Especially, I really don't know how to thank Pandyarat sir for choosing me for Mitra Meenalochini role, because it's a character any actress would have jumped to work with it. I'm so happy from yesterday. I really don't know how to thank him. Romba nandri. I'll be thankful to him for all my life for giving me this character. And thanks for the audience for all the good reviews and good the way you're talking about the movie. Thanks a lot for that. And for all the people who didn't watch the movie, please do go watch a movie. I'm sure you'll love this movie. So please do go watch it. Thank you. India Glaze viewers, hi, this is Regina. And Kedi Billa Killadi Ranga Padathu, you have to watch it because obviously reviews alla nalla irundhuchu and all of like the talk is really good. So please unga family oda poi parunga because exams kuda mudinjது. So go watch it. It's a real relief. It's a huge comic caper and definitely நீங்க பாண்டி சரோட டயலாக்ஸ்ல சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்தியா கிளாஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டிராஜ். கேடி பில்லா கில்லாடி ரங்கா ரொம்ப சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட சக்ஸஸ் எங்களுக்கு அதிகமாக கிடச்சது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயர் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கணும்னு சொல்லலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். அதுக்கான பலன் நல்லாவே இருக்குது. தேட்டரில் போய் உட்காந்து நாங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஒவ்வொரு சீனுக்கும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து எண்டில் வந்து அதை ஃபீல் பண்ண வேண்டியதுக்கு ஃபீல் பண்ணி இருக்கும்போது ரொம்ப நினச்சதை ஆடியன்ஸுக்கு போய் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குது. ஃபோன்லேருந்து சிங்கப்பூர் மலேசியாவில் பார்த்தோம், துபாயில் பார்த்தோம், வர்ற ஃபோன் கால்களாக இருக்கட்டும், படம் பார்த்துட்டு தேட்டரை விட்டு வெளில போங்க கை கொடுக்குற விதமாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு உழைப்புக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது விமல் சிவகார்த்திகனாக இருக்கட்டும், பிந்து ரெஜினாவாக இருக்கட்டும், அந்த அப்பா கேரக்டர் டெல்லி கணேஷ் மனோஜ்குமார் இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் கேரக்டராகவும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நான் என்ன நினச்சனோ ஒரு டைரக்டாக என்னென்ன ஃபீல் பண்ணணும் அது எல்லாத்துக்கும் ரிவ்யூவாகவும் கரெக்டாக சொல்லும்போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக 100% கேரண்டி இந்த படம் நீங்கள் மனசை விட்டு சிரிச்சிட்டு ஃபேமிலியோட ஒரு ஜாலியாக போயிட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி. ஒரு ஊர்ல நல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ண, ஒருத்தனை கொலை பண்ண. இந்த 2 பேர்ல யார் நிம்மதியா இருந்திருப்பாங்க சொல்லு? காதலிச்சவன் தான். ஓ மொகர கொலை பண்ணவன். அந்த கொலையை விட இந்த காதல் தான் கொடுமையானதுடா. சாராயத்தில் ஏது போத அந்த புள்ள பார்த்தா சட்டுன்னு தான் மாறும் பாத. அவளை நினைச்சாலே எனக்கு பல்ப் எரியுதுடா. மூடிக்கிட்டு போ. அவளுக்கு மட்டும் ஏன்டா எரிய மாட்டேங்குது? டேய், பொண்ணுங்க எல்லாம் டியூப் லைட் மாதிரிடா, லேட்டா தான் எரியும். ஆமா, லைட்டா எரியுது. நீ ஏன் வந்து லவ் நச்சரிக்கிற? நான் நச்சரிக்கிறேன் ஏன்னா நீ நச்சுன்னு இருக்க. கவிதை குடும்பஸ்தெல்லாம் பேச்சுலராக விரும்புறான், பேச்சுலர்லாம் குடும்பஸ்தனாக விரும்புறானுங்க. யார் ஹீரோ? ஹீரோலாம் மேட்டர் கிடையாதுங்க, மேட்டர் தான் ஹீரோவே. இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே. இளைய தலைமுறைக்கு நம்ம எல்லாம் ஒரு பாடமா இருப்போம்டா. கண்டிப்பாங்க ஜி.